வணக்க மக்களே, வெல்கம் டு த மென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டென் ஆஃப் தீவ்ஸ் 2 பேண்டாரா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரீக்வல் 2018 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போலீஸ் அண்ட் தீவ் ஸ்டோரி, அதுலேயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ இதோட சீக்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம், இந்த பார்ட் 2ஓட முக்கியமான 2 கேரக்டர்ஸ், நிக்கா இருக்கட்டும் டானியா இருக்கட்டும், அவங்க யாரு அப்படின்றத நீங்க பார்ட் 1ல தான் தெரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1ல நடந்த அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கொள்ளையை தொடர்ந்து நம்ம நிக்கு எப்படியாவது டானியை பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு வெறியோட பார்ட் 2ல இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம டானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுசாக ஒரு கேங்கோட சேர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறாரு. அதுலேயும் முக்கியமாக ஒரு டைமண்ட் கொள்ளையில் ஈடுபடுறதுக்கான ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம நிக் டானியை வந்து ஒரு கட்டத்தில் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. பிடிச்சிடுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட சேர்ந்து இவரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எதனால் அப்படி ஈடுபடுறாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஏஜ் த்ரில்லராக பார்க்கும்போது இந்த படத்தில் அந்த கொள்ளை காட்சிகள் அப்படின்றதெல்லாம் அளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்ல அந்த பிரசில்ஸ்ல காட்டக்கூடிய அந்த கண்டெய்னர் சீனா இருக்கட்டும், அதே மாதிரி ஆக்சுவல் அந்த கொள்ளை சம்பவமா இருக்கட்டும், டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த சின்ன ட்விஸ்டா இருக்கட்டும், அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விஷுவலாவும் ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஏஜ் த்ரில்லராக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான். பட் ஸ்டில் பார்ட் 1 நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஏன்னா பார்ட் 1ல் அவ்வளோ சர்ப்ரைசஸ் அப்படின்றது வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த டானி கேரக்டர் யார் அப்படின்றதுக்கே ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஈவன் நம்ம நிக்கோட கேரக்டரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு காப்பாக இருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த திருடர்கள் சைட்லையுமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அப்படின்றதெல்லாம் வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக இந்த படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் நீட்டாக இருந்தாலும் இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுல பெருசாக கோட்டைட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான சீக்வல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கணுன்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.